ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனைய நமக. ஸ்ரீ ஸ்தலசயன மகாகுரவே நமக. நாம் கடந்த 5 நாட்களாக துலாக்கா வைரியன் மகாத்மியத்தை பற்றியும் ஆழ்வார்கள் அனுபவித்த அரங்கனும் காவிரியும் பற்றி அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இன்று அரங்கனை பற்றி திருமங்கையாழ்வார் பாடி காவிரியும் அரங்கனை பற்றியும் பாடி ஒரு பாடல் அனுபவித்துவிட்டு மற்றும் ஓரிரு விருத்தாந்தங்களை பார்த்து இன்றோ நாளையோ பூர்த்தி செய்து கொள்ளலாம். பூர்த்தி ஆகிவிடும். பெரிய திருமொழி 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தில் சேயன் என்றும் மிகப்பெரிய நுண்ணீர்மையனாய இம்மாயை யாரும் அறியாவகையான் இடமென்பதால் வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆர்புணல் காவிரி ஆய பொன்மாமதில் சூழ்ந்த அழகாய தென்னரங்கமே அப்படின்னு பாடுற. சேயன் என்றும் மிகப்பெரியன் என்றும் நுண்ணேர்மையனாய இம்மாயாரும் அறியா வகையான் இடமென்பதால் வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆர்புணல் காவிரி ஆயவன் மாமதில் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே அப்படின்ட்டு இந்த பாசுரத்தை பார்க்க சொல்கிறேன். இதில் என்ன அர்த்தம்னாக்க, இதை 3 வகையாக பிரிக்கணும். எப்படி? சேனென்ற ஆய இம்மாயை யாரும் அறியா வகையான். அடுத்தது மிகப்பெரியன் என்ற ஆய இந்த மாயை அறியா வகையான். மூன்றாவதாக நுண்ணேர்மையன் ஆய இம்மாயை அறியா வகையான் என்று 3 பதங்களாக இதை பிரித்தாக்க, எப்படி பதங்கள் எப்படி வார்த்தைகள் எப்படி அணுங்கிறதுக்குனாக்க, சேயன் என்றும் மிகப்பெரியன் என்றும் நுண்ணேர்மையனாய இம்மாயை யாரும் அறியான வகையான் அப்படின்ட்டு சேயன் மிகப்பெரிய நுண்ணேர்மையனாய இம்மாயை யாரும் அறியா வகையான்னு சொல்கிறார். இது இப்படி பார்க்கச்ச பொருள் பார்க்கச்ச இம்மூன்றையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். சேயன் என்று ஆய இம்மாயை யாரும் அறியா வகையான், அதால் அறிய முடியாது. மிக பெரியவன் இருக்கிற இருப்பை இம்மாயை யாரும் அறிய முடியாது, அறியா வகையான். நுண்ணேர்மயன் என்கிற இந்த மாயையை யார் அறியா வகையான், அறிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 தினசாக பிரித்தோம்னாக்க அர்த்தங்கள் புரியும். சேயன் என்றால் யார்? நேற்று சொன்ன சேயன் ஒரு குழந்தைன்னா சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு அர்த்தங்கள் எப்படின்னாங்க இந்த நேற்று பாட்டுக்கு. சேயன் என்றால் தூரத்தில் இருப்போன் என்று பொருள். அதாவது அவன் பரமபதத்தில் இருக்கும் இருப்பை இந்த வார்த்தையானது காமிக்கின்றது. சேயன் என்ற வார்த்தை இவ்விருப்பின் ஆச்சரியத்தை யாரா அறிய முடியுமோ? எப்படி உட்காந்துன்னு இருக்கார், என்ன சயனிச்சுன்னு இருக்கார், என்ன அழகாக இருக்கார். மாமணி கூடத்தில் திருமாவணி மண்டபத்தில் தெய்வமாராவர் திருமகள் பூமின்னு பக்கத்துலேயும் சேனை முதலியார், நித்திய சூரிகள், அனந்த விஸ்வக்சேனாதிபதிகள் இவர்கள் இருக்கும் இருப்பை யாரா அறிய முடியுமா? எப்படி இருக்கார் அப்படின்ட்டு முடியாது. அதைத்தான் சொல்கிறார். சேயன் தூரத்தில் இருப்பவன் என்ற பொருள். அவன் பரமத்தில் எப்படி இருக்கின்றாரோ, பரமத்தில் யார் போனவா கம்மி தான், இங்கேருந்து பார்த்து ஞானதீஷத்தில் பார்க்க முடியாது நம்மளால். அந்த இருப்பை யாரும் அறியா வகையான், அது அவன் மட்டுமே அறியும், அங்கே இருக்கிறவா தான் அறிய முடியும் என்று. அடுத்ததாக மிகப்பெரியன் என்றது எப்படின்னா, திருவாய்மொழி 8ஆம் பத்து 2ஆம் திருமொழி 10ஆம் பாசுரத்தில்
தோள்கள் ஆயிரத்தாய், முடிகள் ஆயிரத்தாய், துணை மலர் கண்கள் ஆயிரத்தாய், தாள்கள் ஆயிரத்தாய் என்று பாசுரமான இட்டிருக்கிறார் நம்மாழ்வார். என்ன, ஒருவன் ஒன்றுன்னா கண்டுபிடிச்சிடலாம். தோள்கள் 1000, கண்கள் 1000, தென் முடிகள் 1000, பாதங்கள் 1000. அப்படின்னா என்ன, விஸ்வரூபம், விராட ஸ்வரூபத்தை சொல்கிறது. அவன் மிகப்பெரியனான். எம்பெருமான் இருக்கும் இருப்பான் விராட ஸ்வரூபத்தை சொல்வது. தோள்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணைமலர் கண்கள் 1000தாய், தாள்கள் 1000தாய், பேர்கள் 1000தாய். பேர்கள் 1000தாய். உனக்கு ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொன்று இவ்வளவு பேரை சென்றிருக்கிய. அர்ஜுனனுக்கு இந்த விராட விஸ்வரூபத்தை காமிக்கிச்ச நடுங்கி போயிட்டான் அப்படியே பார்த்துட்டு. ஏன்னா அதாவது ஒரு கிருஷ்ணனாக இருந்த ஒரு முகமானது நாராயணனாகி பல உருவங்கள், பல தெய்வங்கள், பல அத்தனையுமே போயிட்டே இருக்கான் முடிவில்லை. அப்படிக்கு இப்படி இருந்த ஒரு உருவமானது, இப்படி இப்படி உருவம் கிருஷ்ணன் நின்ன உருவமானது இப்படி இருந்தது. அப்புறம் இப்படி ஒரு விரல் கிருஷ்ணன், அப்புறம் 2 விரலாச்சு, அப்புறம் 3 விரலாச்சு, அப்புறம் 4 விரலாச்சு, 5 விரலாச்சு, 6, இது போயிட்டே இருக்கு. இந்த முடிவே இல்லாம போயின்னு இருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் நடுங்கினானான். அவன் மட்டும் நடுங்கல்ல, அதை பார்த்து கொண்டிய தேவாய தேவர்கள் பிரம்மா ருத்ரன் அத்தனை நடுங்கினான் அந்த உருவத்தை பார்த்துட்டு. அப்புறம் விராட ஸ்வரூபம் மிக பெரியன் என்கிற வார்த்தைக்கு விராட ஸ்வரூபத்தை சொல்கின்றது, விஸ்வரூபத்தை சொல்கின்றது. அப்புறம் நுண்ணேர்மயன் என்றது என்ன, சேயனை பார்த்துட்டோம், மிகப்பெரியனையும் பார்த்துட்டோம். நம்ம சேயன்னாக்க பரம்பரத்தில் இருப்பார். மிகப்பெரியன் விராட ஸ்வரூபி அதை பார்த்துட்டோம், விஸ்வரூப ஸ்வரூபி. நுண்ணேர்மயன் என்று சூஷ்ம வர்க்கத்தை காட்டிலும் மிகவும் சூஷ்ம ஸ்வரூபமாக உள்ளவனும். ஒரு சின்ன ஒரு அணு இருக்கு, சரி, அணு மேக்சிமம் சின்ன அணுவில் அணு அப்படி பரமாணு. ஒரு தீர்த்த துவலைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஆழ்வார் எப்படி பாடுறாருனாக்க, திருவாய்மொழி முதல் பாசுரத்தில் முதல் 10 1ஆம் திருமொழி, முதல் 10 1ஆம் திருமொழி 10ஆம் பாசுரத்தில் பரந்ததன் பறவையுள் நீர்தோறும் பரந்துளன், பரந்த அண்டம் இதன நிலவிசும்பு ஒழிவர கரந்த சிறிடந்தரும் இடந்திகள் பொருள்தோறும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கருணை அப்படின்ட்டு நம்மாழ்வார் பாசுரம். முதல் 10 பாசுரம் உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென இளனென இவை குணமுடமையில் உணரின் தகமையோடு ஒழிவிலன் பறந்து இடவிசும் பெருவெளி நீரெல்லாம் மிசை. அது போயின்னு இருக்கும். எல்லாத்தையும் பெருமாள் இப்படி இருக்கா, இப்படி இருந்துட்டுருக்காருன்னு. அதாவது ஒரு நீர்தோறும் பரந்ததன் பறவையுள் நீர்தோறும் நீர் திவலைகள்லாம் இருக்குல்ல, சமுத்திர நீர் திவலைகள்லாம், நீர் திவலைகளுக்குள்ளேயே ஒரு ஊஷ்மமாக இருப்பானோ ஒரு திவலை உள்ளுக்குள்ள. ஒரு நீர்த்திவலையானது எப்படின்னா, ஆகாசம் மட்டும் மறந்துருக்கும், ஆகாசத்தை அதை அடக்கிடலாமா. அப்போ அது சூஷ்மமான அணு. அது எப்போ ஆகாசமாக சின்ன வயிற்றத்துக்குள்ளே போக முடியும்? பெரிய ஆகாசமாக இருக்கு. கரந்து இடந்த கரந்தெங்கும் பறந்துள்ள நிவையுண்ட பரந்த அண்டம் இதன நிலவசம் பொழிவர. பரந்த அண்டங்கள்லாம் கூட இதில் அடங்கி போயிடும். என்னையா இப்போ வைத்தியமாக இருக்குது, இத்தனோடு ஈர்த்தவலை இருக்குது, இத்தனோடு பரமாணு இருக்குது, இத்தனோடு அணு இருக்குது, எப்படி அடங்கும் அப்படி கேட்டாக்க ஏன் அடங்காதுங்கிறது. சின்ன குழந்த ஆளின் தளரில் விரல வாயில் கெட்டவரில் சின்ன சூப்பிண்டு வந்துட்டுருக்கு. அத்தனையும் முழுங்கி கொடுத்தோனும்
முழுங்கிட்டு உள்ளே போன இடங்கள் எங்கேயோ ஒரு இந்த ஓரமாக சின்ன ஒரு பருக்கியோட அணுவில் அணுவாக இருந்ததுன்னு மார்க்கண்டேயன் சொல்கிறார். அதான் மருத்துவ மனத்தோடு மார்க்கண்டேயனும் கரியே வருத்த மனம் ஒன்றுமின்ற கண்ணனல்லால் தெய்வமில்லை அப்படின்ட்டு பாசுரங்கள் வரும். மாசரஸ்வதியில் பாசுரம் வச்சு அதில் உங்களுக்கு மார்க்கண்டேயன் போய் சொல்கிறாராம். அப்போ உள்ளே போய் பார்த்துட்டு அத்தனையும் உள்ளே இருக்குப்பா, அத்தனை அண்டா சராசரம் அத்தனையும் உள்ளே இருக்குது அப்படிங்கிற நேற்று பாசுரத்தில். அதே போல் ஒரு சின்ன குழவியானது அண்டசராக மொழி இருக்கு அண்ட வயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இதுவும் சாத்தியமே. அணுவில் அணுவாக இருக்கின்றான். ஒரு ஒரு சின்ன அணுன்னா கண்ணாடினா கண்ணாடிக்குள்ளே எவ்வளோ அணு இருக்கும், இந்த கண்ணாடி கூட்டுக்குள்ளே எவ்வளோ அணு நிறையா இருக்குது. பல அணுகள் சேர்ந்தால் கண்ணாடி கூடு. அந்த அணுகளுக்குள்ளேயும் அணுகாக இருக்கின்றான் பெருமான் அப்படின்ட்டு இந்த பாசத்தை சொல்லுகின்றார் திருமங்கை ஆழ்வார். அதான் இப்பேற்பட்ட விசித்திர சக்தி உள்ளவன் பெருமாள். யாரு? எந்த பெருமாள்? ரங்கநாதன். அவன் வாழ்மிடம் எப்படி இருக்கு? அவன் எங்கே இருக்கான்? திருவரங்கம் என்னும் தென்னரங்கத்தில் இருக்கின்றான். அது ஊர் எப்படிப்பட்டது? நவமணிகளை கொண்டு தள்ளுகின்ற காவிரியை உடைத்தாய் உள்ளது. அது மட்டுமல்லாமல் பெரிய மதில்களால், பெரிய மதில்ங்கிறது திருக்கண்ணபுரம் பாசுரத்தை வரும். ஆரணமைந்த மதில் சோழ் திருக்கண்ணபுரம் அப்படின்ட்டு பெரிய வானையுந்து மதில். வானை இந்த திருக்கண்ணபுரம் மதில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனீங்கன்னாக்க 4 பக்கம் மதில் இருக்கும். அந்த மதில் சுவரானது கிட்ட எட்டி பார்த்தோன்னு நேராக போயிட்டே இருக்கும். வானத்தை தொடுற மாதிரி இருக்கும். வானையுந்து மதில் திருக்கண்ணபுரம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பெரிய திருமதில்களாலும் காவிரி நதிகளாலும் நவமணிகளையும் நவமணி முக்தி மயிர்களை கொண்டு வர காவிரியால் சூழப்பட்டதாகவும் ரங்கநாதன் வாழ்மிடமாக இருக்கு தென்னரங்கம். ரங்கநாதன் வாழ்மிடமாக இருக்குது. அதனால் அவன் சூஷ்மத்தில் சூஷ்மமாக இருக்கான். அணுவில் அணுவாக இருக்கின்றான். அவன் இருக்கிற அணுவில் அத்தனை இந்த சின்ன அணுவிலேருந்து அவன் எப்படி அத்தனை சின்ன குழந்தை அத்தனை அண்டத்தை முழுகினதோ அணுவில் அணுவாக இருக்கு. அதுக்குள்ள அணுவில் அணுவாக இருக்கு. சூஷ்மங்கிறது சூஷ்மத்திலும் சூஷ்மமாக இருக்கான். அணுனா சூஷ்மம், அதுலேயும் சூஷ்மமாக உட்காந்துருக்கான் இங்கே பெருமாள். அதுக்காக அதைத்தான் நுண்ணேர்மயன் என்றது அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்ததாக அரங்கன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்க, எதுக்குப்பா இவ்வளோ நாள் அரங்கன் சொல்லிகிட்டு இருக்குமே, திருக்காவிரில் ஏன் போகணும் அப்படின்னாக்க, துலாக்காவில் ஸ்ரீரங்கத்தில் குளிக்கிற விசேஷம் ஏன் சொல்லுவோம் அப்படின்னாக்க, அரங்கன் அங்கே உள்ளார். அரங்கனை சேவிக்க வேண்டும். ஏன் சுவாமி இங்கே சேவிக்கலாம், பாக்கி எல்லா பெருமானும் சேவிக்கலாம், எங்கே ஒன்றாலும் போய். அரங்கனுக்கு எப்படி இருக்குன்னாக்கா, அரங்கன் அவன் நமக்காகவே வந்திருக்கான். புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். ஏன்னா முளைக்கதிரை குறுங்கொடிகள் முகலை மூலம் கடந்தப்பால் முதலாய் நின்று அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தணன் சிந்தையானை விளக்குழியை மருதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே. திருநெடுந்தாண்டகம் பாசுரம் இது. திருநெடுந்தாண்டகத்தில் இந்த பாசுரத்துக்கு உண்டான என்னன்னாக்க, 2 வார்த்தைகளை முக்கியமாக கவனிக்கணும். அரங்கனை பற்றி உண்டான வார்த்தைகள். பாக்கி வார்த்தைகள் பாசுரங்களின் விளக்கமானது கிளியை பற்றியும் வணங்கிய பற்றியும் திருவெக்கா பெருமாளை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாலும் 2 வார்த்தைகள் உண்டானது அரங்கனை பற்றி முக்கியமான அனுபவிக்க வேண்டிய வார்த்தை. அரங்கனை ஏன் தொழ வேண்டும் அப்படின்ட்டு. அரங்கன் எப்படிப்பட்டவன், யாருக்காக அவன் பெரிய பெருமாள்னு அவருக்கு பேர். அது எப்படிப்பட்டவன்னாக்க, அரங்கம் மேய அந்தணனும் சிந்தையானை. இந்த 2 வார்த்தையை கவனிக்கலாம். பரமபதத்திலிருந்து அங்கிருந்த அந்த அமுத கடலிலிருந்து ஒரு குமிழி, ஒரு மாதிரி குமிழினா இருக்கு இல்லையா, 6 வாடத்தை
கொப்பளை மாதிரி வரும், அப்படிங்க கொப்பளை மாதிரி அடங்கி போயிடுமோன்னு அதுக்கு பேர் ஒரு குமிழின்னு பேர். ஒரு குமிழி புறப்பட்டு அங்கே அது சின்ன ஒரு குமிழி கொப்பளை மாதிரி இது ஆற்று பபிள்ஸ் அப்படின்னு அதுபோல் புறப்பட்டு ஒரு குளத்திலே தேங்கினார் போல் இருக்கின்றது. திருவரங்கம் பெரிய கோயிலில் ரங்கநாதன் கண் வளர்க்கும் நிலை அப்படிங்கிறார். என்ன சொல்கிற? பரமபதத்திலிருந்து பரமபதம் அமுதக்கடலிலிருந்து ஒரு சின்ன ஒரு பபிள்ஸ், சின்ன குழந்தைகள்லாம் ஊதுமோ வாயில் வச்சு இந்த சோப்பு நெய்யை தொட்டு கொப்பளம் பந்து பந்தாக கொடுமோன்னு அதுலேருந்து ஒரு நுரை அங்கே அமுதக்கடல் ஒரு நுரை கிளம்பி குமிழி புறப்பட்டு பரமபதத்திலிருந்து குமிழி புறப்பட்டு ஒரு குளத்தில் அந்த குமிழி தேங்கியிருக்கான். அந்த குமிழி தேங்கினது அவ்வாறு இருக்கின்றது என்று திருவரங்கம் ஒரு குமிழப்பட்டு திருவரங்கத்தை எடுத்து பரமபதத்தில் உள்ள என்ன செஞ்சுருக்கான், அவன் எங்கேயாவது படுத்துட்டான். அவ்வாறே ஒரு குமிழி புறப்பட்டு வந்த இடமான திருவரங்கத்தில் பரமபதனான ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கின்றான் என்று அவன் பள்ளி கொண்டிருக்கும் நிலைமையை பற்றி கூறப்படுகிறது. பெருமாள் திருப்பார்கடலிலிருந்து வந்தவர் என்று சொல்லுவாங்க. பெருமாள் என்ன திருப்பார்கடலிலிருந்து வந்திருக்கார் அப்படி சொல்லுவார். அதற்கு மூலமாக பரமபதத்திலிருந்து வந்தவர் என்று ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கின்றார். எப்படி? இவர் பாடல் இல்லையா, திருப்பான் ஆழ்வார் அன்றகோன் அணியரங்கன். அண்டர்கோன் அணியரங்கன்னா என்ன? அமலநாதிபிரான் 10ஆம் பாட்டு. அன்றகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொந்தினை காணாவே அப்படின்ட்டு இந்த பாசுரம். ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனை அடங்கத்தரன் கோலமாமணி முத்த முடிவுள்ள ஈழமை நெய்யோ நிறைகொண்ட நெஞ்சினியை கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் உள்ளங்கவர்ந்தானை அன்றகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்ட்டு அமர்நாதர் திருப்பானாளர் பாடியிருக்கார். அவரோட கருத்துப்படி திருப்பானாழ்வார் பெரிய பெருமாள் பரமபதத்திலிருந்து வந்ததாக அருளி செய்திருக்கின்றார். அரங்கம் மேய அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவரங்கத்தில் பொருந்தி இருந்த எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கும் இருப்பு அவதாரம் செய்து அங்கிருந்து பெயர்வதற்கு ஏற்றதாக இருக்கும். ராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்களும் ஒரு காலத்தில் முடிவடையத்தக்கதாக இருக்கும். அதாவது ராமாவதாரம் எடுத்து காட்டுக்கு போனார், பிறந்தார், தசரத புத்திரனா மிதிலை செல்வியை கல்யாணம் பண்ணிட்டார், விஸ்வாமித்திர யாகத்தை காப்பாற்றினார். அப்புறம் அப்பா சொல்ல கேட்டு தாய் சொல்லை தட்டாதுங்கிற மாதிரி அப்பா போல பினாமி கையை சொல்றதை கேட்டு கானகம் வந்தார். குகனோட நட்பு, சுக்கிரியவன் நட்பு முடிச்சுண்டு இந்த பிறந்தத்திலேருந்து சுக்கிரியன் நட்பு, அப்புறம் வாலி வதம், கபந்தன் இவாழெல்லாம் மாரீசன் வதம், காடகை வதம் இதெல்லாம் முடிச்சுட்டு இலங்கை போகிற இல்லை சீதா சித்திரக்கூடத்துக்கு போகிறார். இங்கே சீதையை கபலீகரம் பண்ணி அபகரிச்சுட்டு போயிறான் ராவணன். சுக்கிரவன் நட்பு கொண்டு அவனை போய் சேனைவன் கட்டு பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்தார். அங்கேருந்து வந்து முதலை செல்வி ஆயிடுச்சுன்னு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு 16,000 ஆண்டுகள் இருந்தாராம். 12,000 16,000 இருந்தார், அரசவையில் இருந்தார். அப்புறம் அவர் ஆதியஞ்சோதிக்கு போக வேண்டிய வேலை கொடுத்து அதுதான் அண்ட சராசரங்களை வைகுந்த தேத்தி அடலர் பகிர் அசுரதம் என்று இளங்கமணி எழுந்தோள் 4 என்று பெருமாள் திருமழ் குலசேகரன் பாடுறார். இவர் பாடச்ச அதாவது போக ஆயிடுத்து. உன்னோட உருவம் யமதர்மன்னு சொல்லிட்டான், அப்பா உன்னோட அவதாரம் முடிய போகிறது, நீ போகிறது லட்சுமணன் அனுப்பிச்சுனா ராவணன் சொன்னான். நான் இந்த நாள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே யமன் வந்துட்டான்,
என்ன மகா தர்மராஜா வாரம் வாரம் எங்கே வந்தீர் அப்படின்ட்டு கேட்குச்ச, ராமனை பார்க்க வந்தேன். சரி உள்ள பேசணும். ராமா நம்ம 2 பேரும் பேசுறது ஒரு பார்ட்டி உள்ள வரக்கூடாது. எவனா வந்தான்னா யார் அவனை அனுப்பினானோ அவன் சிரச்சேதம் பண்ண வேண்டியது, மரண தண்டனை கொடுக்க வேண்டியது. எவன் பேசிட்டு, லக்ஷ்மணா நானும் அவனும் பேசின்னு இருக்கோம், தர்மராஜன் நானும் பேசின்னு இருக்கோம். எம்மனும் சொல்ல மாட்டேன், தர்மராஜன் அவன் தர்மத்தையே கடைபிடிப்பானோ. தர்மராஜன் பேசின்னு இருக்கோம், யாரையும் உள்ளே விடாதே. சரி, அண்ணன் வாக்கு மறுப்பே கிடையாது. வாசல்னு காவல் காத்து உட்காந்துட்டுருக்கா லக்ஷ்மணன். நேரோ சுவாமி கோபக்கார பார்ட்டி கோபாக்னி ஸ்வரூபம் எடுத்து துர்வாசர் இங்கேருந்து வர பண்ண ராமனை பார்க்கணும். அதாவது அவதாரம் முடிகிறதுக்குள்ள இப்படிலாம் நடந்தால் தான் இந்த அவதாரம் முடியும் போல இருக்குது. ராமனை பார்க்கணும். சரி பார்க்கக்கூடிய சுவாமி இதாக இருக்கு, ஏன்னாக்க அவர் முக்கியமான ஆலோசனை இருக்கு அப்படிங்கச்ச, என்னோட அவனுக்கு என்ன முக்கியமான ஆலோசனை வேண்டியிருக்கு. ஒரு அதிர்த்தி ஒரு வந்திருக்கு, துர்வாசன் வந்திருக்கேன், இப்போ அவனை உள்ளே விடுறே அவனை நாசம் பண்ணி எரித்து சாம்பார் பண்ண சபதம் கொடுத்துட்டுமான்னு சொல்லச்ச பயந்து நடுங்கி போய் உள்ளே விட்டான் துர்வாசரை. அதை பார்த்த ரவன் பேசிட்டு அப்போ தான் அவதாரம் அவன் முடிஞ்சு நீ போக வேண்டிய வேலை வந்துடுத்து, ஆதியம் ஜோதி கிளம்ப வேண்டிய வேலை வந்துடுத்துன்னு சொல்லச்ச உள்ளே நுழைஞ்சிடுற. உடனே இவன் எப்படி இவன் உள்ளே விடலாம், லக்ஷ்மணா அவன் சிறைச்சி அதை பண்ணி நாடை கிடத்துறேன் அப்படிங்கிறான். அதுக்கு முன்னாடியே சரி நான் ஆண்டா அதோட லக்ஷ்மணன் முன்னாடியே சரவணதில் இறங்கி நான் அதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு மேலே போயிட்டார், ஆதிசேஷனாக போயிட்டார். லக்ஷ்மணனுக்கு முடிஞ்சு போச்சு. பகவான் ராமனுக்கு முடியணும். அவதாரம் முடிஞ்சோன்னே எங்கே போகணும், பரமத்திலேருந்து ஒரு ஸ்மால் அவரோட ஒரு இது வந்திருக்கு, அவர் அம்சமானது ராமனாக உருவெடுத்து வந்திருக்கு. அங்கே மிக்ஸ் ஆகிட போகிறது. எப்படி கடல்கள் அலைகள் போயிட்டு கடல்லையே கலக்கிற மாதிரி அவதாரம் முடிஞ்சு போச்சு, அங்கே போகணும். அதில் கிருஷ்ணாவதாரம் வந்தார், முடிஞ்சார், சண்டையெல்லாம் போட்டார், துவாரகை ஆண்டார். கடைசியில் ஒரு வேடுவன் நம்பாலும் முடிபட்டு பிரபாச தீர்த்தத்தில் படுத்துட்டு தன்னோட அவதாரத்தை முடிச்சுட்டார். ஒவ்வொரு அவதாரங்களும் முடிவதற்கான ஒரு காலகட்டம் உண்டு என்று ஆனால் சம்சார மண்டலத்தில் உள்ள நான் இப்படி இருக்கான் அரங்கநாதன் நமக்கான படுத்துன்னு இருக்க, அவ்வளோ சீக்கிரம் போயிடுவார. சம்சார மண்டலத்தில் உள்ள அனைவரையும் திருத்தினாலொழிய ஈவிடத்தை விட்டு கிளம்புவதில்லை என்று சங்கல்பம் பண்ணின்றிருக்காராம். சம்சார மண்டலத்தில் எல்லாரும் கடைசி ஜீவன் அவன் மேலே போகிற மட்டும் அவன் திருந்தலைன்னா அவனுக்கு அவன் அனுபவ வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். யார் யார் திருந்தக்கூடிய அவர்களை திருத்தி கடைசி ஆள் திருத்தர மட்டும் ஈவிடத்தை விட்டு கிளம்புவதில்லை என்று திருவரங்கத்தில் கிடைக்கிறானாகையாலே திருவரங்கத்திலே பொருந்தியிருக்கிறான் என்றார் ஆழ்வார். இந்த கல்பம் முடிந்து பழைய காலத்தின் பொழுது சுற்றி வியாபாரம் அங்கேருந்து 4 பக்கமும் அது என்ன யாராவது விட்டு போச்சா, எப்படி கபடிகார மண் வந்தார் இல்லையா, சிறுகுழவையாக பிரளயங்காலத்தில் அவன் சுற்றி பார்ப்பாரான். எல்லாம் சாப்பிட்டது மாதிரி அப்பாடா இன்னும் ஒருத்தம் கூட இல்லைப்பா, எல்லாரையும் திருத்தியாச்சு அப்படின்ட்டு அப்போ தான் கிளம்புவாரான். இந்த கல்பம் முடிந்து பழைய காலத்தில் போது திருத்துவதற்கு எவரும் இல்லாமையாலே இந்த இடத்தை விட்டு போகிறான். யார்? ரங்கநாதன். அப்போ தான் போவார், அதுக்கு முன்னாடி போக மாட்டேன். இந்த கல்பம் விட்டிங்க தான் இருப்பார். நிறையா அதை போய் செதுக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த ஜென்மம் நீங்கள் அடுத்த நம்ம எடுக்கக்கூடிய ஜென்மங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ரங்கனை சேவிக்கக்கூடிய ஜென்மமாக கிடைக்கணும். அதெல்லாம் அப்படிக்கு வேறு ஏதாவது ஜென்மங்கள் எடுத்தோம்னாக்க ஜன்மம் பல செய்து வெளிப்பட்டு இப்படி ஒவ்வொரு ஜென்மம் எடுத்து வெளிப்பட்டு இருப்போம். அவ்வளோதான். ரங்கனை சேவித்தால் நம்மளால் முடியும். அப்பேற்பட்ட அவனை அந்தணனை
சொல்லியாச்சு. தூய்மையை உடையவனை என்று பொருள். அந்தணன்னா தூய்மை உடையவன் பொருள். சேதனர்களுக்கு தன் திருமேனியின் அழகை காட்டி தேகத்தை ஆத்மாக நினைக்கும் நினைவாகிற அகங்காரமும் மற்ற விஷயங்களில் ஈடுபாடுமாகிற அசுத்தியை போக்கும்படியான சுத்தியை உடையவன் என்று கருத்து. அந்தணன்னாக்க என்ன தூய்மையுடையவன் பொருளாக எடுத்து சேதனர்களுக்கு தன் அழகாக என்னை பாருன்னு அழகை பாருன்னு காமிக்கிறான். சேதனர்களுக்கு பிரமிச்சு நிற்கிற எந்த பக்கம் எந்த அழகை பார்க்க கண்ணை பார்க்குறது வேற பார்ப்பேனா, பாதங்களை பார்ப்பேனா, திருவயிற்று உதரபந்தத்தை பார்ப்பேனா, அரைச்சிருந்த ஆடையை பார்ப்பேனான்ட்டு அத்தனையும் காமிக்கிறானாம் ரங்கநாதன் படுத்துண்டு. தேகத்தை ஆத்மாவை காட்டி இணைக்கும் இந்த நினைவாகிற அகங்காரம் மற்ற விஷயங்களை ஈடுபாடுமாகிற அசுத்தியை போக்கும்படியான சுத்தியை உடையவனை என்று கருத்து. சரி, அந்தணர்தம் சிந்தையானை. அது என்னது? தூய்மை உடையவர்கள் நெஞ்சிலே என்றும் வாழ்பவன் என்று பேராம். அந்தணர்தம் சிந்தையானை. அந்தணர் தூய்மையுடன் சொல்லிட்டோம், முதல்ல பார்த்துட்டோம். தூய்மை உடையவர்கள் நெஞ்சிலே வாழ்பவன் என்று அரங்கனுக்கு பெயர். அரங்கமே அந்தணனை என்ற தொடரை அடுத்து அந்தணர்தம் சிந்தையானை என்னும் தொடரை இடுகையால் அதுக்கப்புறம் தொடர் வருது. அந்தணனை அரங்கம்மே அந்தணனை அந்தணதம் சிந்தையானை விளக்குடைய மரதகத்தை திருத்தங்காவின் அந்த வார்த்தை போயின்னு இருக்கு, பாசுரம் போயின்னு இருக்கு இல்லையா? அரங்கமே அந்தனை சொல்லியாச்சு. பிரளயங்காலம் முடிச்சு ஒத்துமே இல்லாமல் திருத்துவதற்கு ஒத்துமே இல்லை விழாவிட்ட போவேன்னு சங்கல்பம் ஒன்று படுத்துருக்கா ரங்கநாதன். அந்தணதம் சிந்தையானைன்னு தான் தூய்மை உடையவர்கள் நெஞ்சில் இன்று வாழ்பவன் பேராம். அதாவது அரங்கமே அந்தணனை அதுக்கு அடுத்த வார்த்தையாக வரத்தினால திருவரங்கம் பெரிய கோயிலில் வாழ்வது இவ்வுலக விஷயங்களில் பற்றுகிற ராகமும் இது நிறைவேறாதபடி வரும் துவேஷம் முதலான தீய குணங்களும் இல்லாமல் இருக்கும் தூய்மையுடையவன் ஒருவனுடைய நெஞ்சில் சென்று வாழ்வதற்காக இதை காட்டியிருந்தான். அதாவது ஒருத்தவனுக்கு தோஷம் கிடையாது, இயக்கப்படுத்துன்னு அந்த சிந்தனை அத்தனை பேட்டையும் படுத்துட்டுருக்கலாம். யாருமே துவேஷம் இருக்கப்படாது. உலகத்து விஷயங்களை பற்று இருக்கப்படாது. அது எனக்கு அது வேணும் இது வேணும் அதில் பற்றே இருக்கப்படாது. எதாக இருந்தாலும் சமமாக பாவிக்கணும், ஒன்றுமே தேவையில்லை. இதாவது இதுவாக இருக்கணும், இதாவது பிளைன் பேப்பர் மாதிரி இருக்கணும். இது அவனால் அதாவது பற்று இல்லாமையும் யாருமே துவேஷங்கள் மற்றும் அனைத்து தீய குணங்களும் இல்லாமல் இருக்கும் ஒரு தூய்மையுடையவன் ஒருவனுடைய நெஞ்சில் சென்று வாழ்வதற்கே என்று அந்தணர்தம் சிந்தையானை என்று கூறப்பட்டது. நின்றதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அன்று நான் பிறந்தபின் மறந்திலேன் நின்றதும் இறந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்று திருச்செந்தூரத்து 64 பாட்டு. திருமிசை பிரானம் இவ்வர்த்தத்தை தான் அருளி செய்கின்றார். அதாவது யாரோட மனசு தூய்மையாக இருக்கும் மனசில் தங்கிறதுக்காக அந்த சிந்தையில் இருக்கிறதுக்காக இது பண்ணிட்டுருக்கேன் படுத்துட்டுருக்கேன்னு சொல்கிறார். அதனால் அரங்கன் எப்பேற்பட்டவன் இருக்கான்னாக்க அரங்கன் நமக்காக வந்தவன். அதாவது அவனுக்காக என்னை புகழணும், ஆழ்வார் பாடணும், அதுக்காக நான் அங்கே பரமத்துலேயும் வந்துட்டுருக்கேன் அப்படி வரல. அரங்கமே அந்தணனானவன் அத்தனை ஜீவராசிகளுமே உய்விக்க வேண்டும் என்றும் சம்சார கடல்களை அவனை பணிகொள்ள திருத்தி அது தன் வசத்தில் இழுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அரங்கனானவன் திருவரங்கத்திலிருந்து படுத்தக்கூடிய அரங்கநாதன் அரங்கநாதன் என்று அவன் தன்னுடைய பெயரிட்டு கொண்டு ஊரையும் அதற்கு அங்கே படுத்துருக்கிறான நாதனான அவனையும் அரங்கநாதன் பெயரிட்டு கொண்டு அங்கே தங்கியிருக்கின்றான் என்று ஆழ்வார் இந்த பாசல் பாடியிருக்க இந்த விளக்கதிரை குறுங்குடிகள். அதனால் திருவரங்கத்தில் அரங்கநாதனை சேவித்தாலே அது பூலோக வைகுண்டம் அதான் சொல்கிறா எல்லாருமே எப்போவுமே. எல்லா சொல்கிற வழக்கம் உண்டு. ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்காமல் ஏதாவது எந்த கோயில் சமர்ப்பித்தாலும் அது அவ்வளோ பிரசித்த இது கிடையாது.
ரங்கநாதனை சமர்ப்பிச்சுட்டான்னாக்க எந்த கோயிலையும் பிரசாதம் சமர்ப்பிக்கலைன்னாக்க எல்லாம் சாப்பிட்டது மாதிரி அப்படின்ட்டு ஒரு சொல் வார்த்தை உண்டு. அதனால் இப்போ ரங்கநாதனை பற்றி பார்த்துட்டோம். அரங்கனை பற்றி காவிரி பூம்பொழியில் படுத்துட்டுருக்கார் அவர் பார்த்தாச்சு. இனிமேல் ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி பார்க்கலாம் முடியும் மட்டும். ஒரு வேத விற்பனனானவன் வேதம் படித்தவன் அத்தனை அக்னிகோத்திரம் சந்தியாவந்தனம் அத்தனை எல்லா அக்கியங்களையும் பண்ணிட்டு உபாசனம் எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பிராமணன் அவன் காஞ்சிமா நகரத்தில் இருந்துட்டுருக்கான். அவன் எப்படின்னாக்க அவனுக்கு பணம் சேர்க்கணும் நிறையா, எந்த வழியாக பணம் நிறையா சேர்த்துன்னு இருக்கணும். அப்பேற்பட்டவன் தாசிலோலம், அதாவது பிற பெண்டர்களை அனுபவித்து கொண்டும் தாசிகளிடம் போய் தாசிலோலனாக இருந்து கொண்டும் இருக்கின்றான். அவன் யாராத்தில் தவசம் நடந்ததுனாக்க திருவத்தியானம் நடந்ததுனாக்க கூப்பிட்றாலோ கூப்பிடலையோ நேரம் உள்ளே போவான். சுவாமின் அப்படின்னு வந்திருக்கேன், என்னை தவிர பாக்கி ஆள் ஏற்பாடு பண்ணிக்கிறதுன்னு இவனாவே வலுக்கட்டாயமாக போவான். ஒரு பிராமணனானவன் ஒரு திருத்தி நடக்கும் இடத்தில் போகும் பொழுது எந்த ஒரு பிராமணனையும் அவனாக நான் இருக்கிறேன் என்றால் அவனை வரிக்கப்படாது. அதே போல் ஒருத்தன் வர முடியாத நிலைமையில் இருந்தான்னாக்க அவனையும் வரிக்கப்படாது. நம்மளாக பார்த்து இது பண்ணணும் சுத்த பத்மா. இது மாதிரி நான் வரையும் சொல்லப்படாது, நானாக வலுக்கட்டாயமாக வரேன்ட்டு சொல்லப்படாது. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான் சொல்லிட்டு நேரம் போய் கையில் தர்ப்ப கட்டும் புல்லும் வச்சுட்டு சமைத்துக்களையும் வச்சுட்டு தினம் இதே வேலை தான். ஒருத்தராக சாப்பிட்றது போகிறது, இப்போ நிறையா பணம் சம்பாதிக்கிறது, பிற போல் ஏமாத்துறது, கடனை கொடுக்கறது, ஏமாத்துறது, அப்படி இருந்துட்டு அதாவது தான் கொண்டு வந்த பொருள்களை தான் மனைவிகளும் குழந்தைகளும் சாப்பிட்டு கொண்டு யாராவது தானம் கேட்டாலும் அடித்து விரட்டி விட்டுருவான். ஒரு பிராமண சுவாமியோட நான் வஸ்திரங்கள் ரொம்ப கிழிஞ்சு போயிடுத்து தைக்கிறதுக்கு நூல் போகிறதுக்கு கூட இடம் கிடையாது, ஏன்னா அவ்வளோ அத்தனை எல்லாம் நூலாகவே தைச்சது நூலாகவே இருக்குது, அப்படி எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்க அப்படின்னு கேட்குறான். அவன்கிட்ட போய் தானத்துக்கு அவனை அடித்து துரத்தி விட்டுற துர்வார்த்தைகள்லாம் சொல்லி இந்த வேறு வேலை கிடையாது, ஏன் இங்கே உட்காந்துட்டுருக்காங்க, ஏன் வேலை செஞ்சு பழைக்க வேண்டியதானே சொல்ல மாட்டேன், ஏன் உடம்பு வளர்த்துட்டுருக்கோம் மாடு மாதிரி, இங்கே வேலை செய்ய வேண்டியது தானே வழக்கம் ஒன்று கேட்கணும். நிறையா பேர் பார்த்துட்டுருக்கேமே. அப்பேற்பட்ட அவனை அடித்து துரத்தி விட்டான். இதை பார்த்து அவனுக்கு அவன் பிள்ளைகள்லாம் தர்புத்து சொல்கிறான், அப்பா இப்படி இருக்காதப்பா, நீ சேர்த்து சுத்தர்களை சேர்த்து என்ன செய்யப்போ ஆக்சுவலி பிள்ளைகள் தான் நிறையா நிறையா சேர்த்து வை, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் காலத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லாபடிக்கு இவனுக்கு வாய்த்த பிள்ளைகள் இவனுக்கு நல்ல புத்தி சொல்கிறான், அறிவு சொல்கிறான். என்னப்பா செய்கிறது, இது மாதிரி செய்யாத, பாவங்களை சேர்க்காத, நிறைய நியமந்தனம் சாப்பிட்றது, நிறைய சாப்பிடப்படாது, அப்புறம் பொருளை அபகரிக்கிற, அது சரி அதைத்தான் விடு, நாங்களாம் பெரிய பிள்ளைகளாகிட்டோம், எங்களுக்கு முன்னாடி தாசிகள்கிட்டலாம் போயிட்டு வந்துட்டுருக்கேன், நீ ஸ்ரீலோலனாக இருக்கே, நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ செஞ்ச பணங்களை சம்பாதிச்ச பணங்கள்லாம் நீ தானம் பண்ணிவிடும், தானம் பண்ணிவிட்டு நீ நல்ல வழியில் போன பிள்ளைகளாம் இது பண்ணுறான். அவனுக்கு அது அவனும் அதாவது தனக்கு சுய புத்தி இருக்கணும், இல்லாட்டி சொல் புத்தியாக கேட்கணும், ரெண்டுமே அவனுக்கு கிடையாது. அதனால் அப்படி இருந்து சமாதானம் செத்து போயிட்டான். அவனால் இறந்து போன அப்புறம் யமதூதர்கள்லாம் வரா, ஆக்சிடென்ட் போகிறான், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவன் மேலே, வால்யூமாக கொண்டு வர இவனே டயர்டாக லஞ்சு பிரேக் விட்டுருவான் போல் போயிடுது இவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவனை என்ன தண்டனை கொடுக்கணும்? இவன் 7 மன்வந்தரம் நரகத்தில் இருந்தான பலவித நரகங்கள், அதாவது இரும்பு காய்ச்சி குத்துறது, எண்ணெய் கொப்பரையில் போடுறது, அது ஒரு மன்வந்தரம், இது ஒரு மன்வந்தரம், அப்புறம் அவனை அடித்து முதுகில் ஈட்டியால் குத்துறது, இப்பேற்பட்ட பலவிதமான நரகங்களை அனுபவித்து பல ஜென்மங்களை எடுத்தான். பல விதமான எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு மன்வந்தரம் 7 மன்வந்தரம் வரை இருந்தானோ.
பல துன்பங்களை அனுபவித்தான் நரகத்தில். அதுக்கப்புறம் 100 ஜென்மங்கள் 100 ஜென்மங்கள் காக்காவாக இருந்தான் பிறந்தான். அதுக்கு அடுத்த 10 ஜென்மம் இருக்கு இல்லையா, பன்றியாக பிறந்தான். 5 ஜென்மங்கள் பருந்து கழுகாக பிறந்தான். அப்புறம் 7 ஜென்மங்கள் குள்ள நிறையாக பிறந்தான். 4 ஜென்மம் தவளையாக பிறந்தான். இது 4ஆவது ஜென்மம் தவளை. 4 ஜென்மத்தில் இது 4ஆவது ஜென்மம் தவளையாக பிறந்திருக்கான். இந்த ஜென்மத்தில் இருந்திருக்கும் பொழுதே ஒரு கார்த்திகை மாதத்தில் ஒரு நெல்லி மரத்தடிக்கில் உட்காந்துட்டு துலாக்காவேரி மகாத்மியத்தை சொல்லின்னு இருக்கிற பிராமணன் கால் வரலப்பட்டு தள்ளாடிண்டே வருது. தவக்கலை திறக்க முடியாதபடிக்கு ஜென்மம் கழிய போகிறது. அதுக்காக அவன் காலில் பட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுத்து காவேரியில். அங்கே ஏற்கனவே ஒரு சர்பம் ஒன்று இருந்துருக்கு. அடா நல்லா கிடச்ச சாப்பாடு அப்படின்ட்டு தவளையை பிடிக்கிறது, துன்புறுத்த காலை பிடிச்சி இழுத்து போகிறது, வாயால் பிடிச்சிட்டு. இப்போ தவளை சொல்ல, ஏன்பா என்னை பிடிக்கிற, நானே ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சு பல ஜென்மங்கள் எடுத்து இது பண்ணின்னு இருக்கேன். இது மாதிரி உனக்கு எப்படி ஒரு முன்ஜென்மங்கள்லாம் வருதுன்னு சர்பம் கேட்கறது. இது மாதிரி நான் ஒரு பிராமணர் காலில் பட்ட பிராமணனாக இருந்தேன். பொருஜனத்து ஞாபகம், இவ்வளோ ஜென்மங்கள் 7 மந்திரங்கள் 100 வருஷங்கள் காக்கை புலி குறி குள்ள நெறி இதெல்லாம் இருந்துட்டு வந்திருக்கேன். நான் கழுகெல்லாம் இருந்துட்டு இப்போ கடைசி ஜென்மம் 4ஆவது ஜென்மத்தில் இருந்துட்டுருக்கேன். இனி என்னை பிடிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? நீயோ எளியவனான என்னை விட்டு வலியவனை பிடித்து துன்புறுத்த வேண்டியது தானே அப்படின்னு தவளை கேட்கறது. அவன் சொல்கிறான், என்ன ஏன்பா ஒரு உணவு கிடச்சிருக்கு எனக்கு, நானும் திண்டாடின்னு நினைக்கிறேன், எதாவது கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. நீயும் மாட்டின்னு இருக்க, உடனே விடுவியா அப்படின்னா. இல்லை இது மாதிரி உன் ஜென்மத்தை சொல்கிறேன், நீ எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு. அப்படிங்கச்ச உனக்கு அப்படி ஒன்று அசந்து போயிட்டான். 7 ஜென்மம் அப்படி இருந்தேன், 100 ஜென்மம் இதுவாக இருந்தேன், 100 ஜென்மங்கள் காக்காயாக இருந்தேன், 10 ஜென்மம் பன்றியாக இருந்தேன், 5 ஜென்மம் கழுகாக இருந்தேன், 7 ஜென்மம் குள்ள நெறியாக இருந்தேன், 4 ஜென்மம் தவளையாக இருக்க சொன்னேன். உனக்கு எப்படி உனக்கு பூர்வ ஜென்மம் ஞானம் கிடச்சிது அப்படிங்கச்ச, எனக்கு பூர்வ ஜென்மத்து ஞானம் எப்படின்னா, ஒரு பண்டிதன் காஞ்சி மகா பண்டிதன் இப்படி தவறான வழிகளெல்லாம் போய் பணங்கள்லாம் நிறையா சேர்த்து கொள்ளை அடித்து எல்லோரும் ஏமாற்றி இருந்ததுனால பசங்கள்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு. நான் கேட்கல. கடைசியில் நரகானுபவம்லாம் அனுபவித்தேன். பல மன்வந்தனங்கள் அனுபவித்தேன். 7 மன்வந்தனம் அனுபவிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கு. 7 மன்வந்தனம் எவ்வளோ வருஷம் தெரியுமா? அவ்வளோ வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள் அனுபவிச்சிருக்கேன். இப்போ என்னை பிடிச்சிருக்கிய. இப்போ நான் இந்த பிராமணன் காலடிப்பட்டதுனால இப்போ நான் பரமபதம் போக போகிறேன் அப்படின்ட்டு இவனோட கால்பட்டு ஒரு பிராமணன் வேதம் படித்தவன், துலாக்காவிரி மகாத்மியை சொல்கிறவன், அவனோட திருப்பாதம் பட்டு நான் தண்ணியில் விழுந்து காவிரியில் விழுந்ததினால் என்ற பாவ ஜென்மங்கள் இந்த தவளை ஜென்மம் நீங்கி போக போகிறேன் அப்படிங்கச்சே. அப்போ நான் என்னமா இருந்தேன், என்னை பற்றி சொல்ல எனக்கு சொல்லு, நான் இப்போ திருந்தி போயிட்டேன், நான் உன்னை விட்டுடுறேன், உன்னை உமிழ்ந்துடுறேன், உன்னை விட்டுடுறேன். அப்பா, ஒரு அழகாக ஒரு பாம்பு, கிருஷ்ண சர்பம், அது பேர் கிருஷ்ண சர்பம், ஒரு தாசிகள், அழகான பெண்கள், இவர்கள் வார்த்தைகளை நம்பக்கூடாது. முருகனோட வார்த்தையும் பெண்ணோட வார்த்தையும் கிருஷ்ண சர்பத்தோட வார்த்தையாக தான் நம்புவாளா? எப்போ விடுவியா, என்ன எங்கே விடுவா, நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இல்லை புரிஞ்சுன்னா நானே தெரிஞ்சனே பயம் வந்து கொடுத்து அப்படிங்கச்ச அது சொல்கிறது. இப்போ நீ பூர்வ ஜென்மத்தில் அது சொல்கிறது, பாம்புக்கிட்ட சொல்கிறது, நீ பூர்வ ஜென்மத்தில் பாலாற்றங்கரையில் நான் ஒரு வைதிகனாக இருக்கச்சே, நான் வைதிகனாக இருக்கச்சே புராண ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தேன்.
புராண படம் படிச்சுட்டு இருந்தேன், மகாத்மியம் படிச்சுட்டு இருந்தேன், நதி மகாத்மியங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தேன், புராணங்கள்லாம். அப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா வைசியன்னி அப்போ போன ஜென்மத்தில் ஒரு ஜென்மத்தில் எனக்கு புராணத்தெல்லாம் கேட்ட தட்சணை கொடுக்காம போயிட்டேன். நீ தட்சணை கொடுக்காதனால நீ என்ன செஞ்சுருக்க, உனக்கு ஜென்மம் எப்படி கிடச்சது, செத்து போயிட்ட உடனே, அடுத்த ஜென்மம் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு நீ பல நீச்ச ஜென்மங்கள் எடுத்து கடைசியில் போன ஜென்மத்தில் ஒரு வேடன் யானையால் துரத்தப்பட்டு நீ சிவாலயத்தில் நுழைந்தாய். உன்னோட அசக்தியினால் நீ பிராணமே அங்கே விட்டாய். அது உனக்கு அதனால் போன ஜென்மம் அப்படி ஆச்சு. இந்த ஜென்மம் உனக்கு கடைசி ஜென்மம். காவிரியில் குடிச்சுட்ட, நீ விழுந்துட்ட, உனக்கு சிவசாயுஜ்யம் கிடைக்கப்படுது. சிவசாயுஜ்யம் சிவ பதவி, அதாவது நம்ம வைகுண்ட பதவி சொல்கிறோம் இல்லையா, அவள் சிவப்பதவி. யார் சைவாளர்களுக்கு சிவசாயுஜ்யம் அப்படின்னு கிடைக்க போகிறது. அதனால் அப்படி சொல்லச்சே ரெண்டுமே தவளையம் மண்டூகம் முதன்முறை பிராமணனாக இருந்து பாபம் செய்து தவளையாக இருந்து இந்த தவளையானது ஒரு பிராமணன் வேதாத்தியானம் பிராமணனின் காலில் பட்டு காவிரி நதியில், முக்கியம் காவிரி நதியில் விழுந்ததுனாலும் ஒரு சர்ப்பமானது வைசியனாக இருந்து தட்சணை கொடுக்காம பல ஜென்மங்கள் ஈச்ச ஜென்மங்கள் எடுத்து கடைசியில் வேடுவன் வேடுவன் ஜென்மம் எடுத்து முதல் ஜென்மத்தில் அவன் யானை துரத்தி சிவன் கோயிலில் போய் படுத்துண்டு அங்கே செத்து போயிட்டு இந்த ஜென்மம் எடுத்து இங்கே இருக்கிறதுனால இவங்க நீ காவிரி விழுந்துட்ட, சம்பந்தம் மட்டும் எடுத்து எனக்கு என்ன ஆகப்படுதுன்னா அடுத்த ஜென்மத்தில் எனக்கு இந்த ஜென்மம் பரமாதம் கிடைக்காது. எனக்கு இந்த தவளை சொல்கிறது அடுத்த ஜென்மம் ஆனது எனக்கு எப்படி கிடைக்குன்னா ஒரு விஷ்ணு பக்தனாக பிறப்பேன். இந்த விஷ்ணு பக்தனாக நான் பிறந்து அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் நான் பரமாதம் கட்டி போயிடுவேன். உனக்கு இந்த பிடிது பாபம் முடிஞ்ச உடனே சிவசாயுஜ்யம் சிவபதவிக்கு அடைஞ்சிடுவேன் அப்படின்ட்டு மண்டூகமானது காவிரியில் விழுந்ததுனாலும் காவிரி தீர்த்தம் தன்மேல் பட்டதுனாலும் சர்ப்பம் காவிரி தீர்த்தத்தில் விழுந்ததுனாலும் அதன் காவிரி தீர்த்தம் பட்டத்தினாலும் துலா மாதம் காவிரி தீர்த்தம் பட்டத்தினாலும் இரண்டுக்கும் மோட்சம் கிடைச்சது. ஒன்று சிவசாயுஜ்யம் அடைஞ்சது, ஒன்று பரமாதம் போச்சு. இது மண்டூகத்தின் கதை. முன்னே வராகமூர்த்தி கதை. இது என்ன முதல்ல சொன்னதெல்லாம் நீ நினச்சிட்டு இருக்கலாம், ஏன்னா இப்போ தான் கதைக்கு வர அப்படின்ட்டு. முதல்ல சொன்னது ஒரு பிராமணன் சொல்லி சந்திரகாந்தை பொண்டாட்டி, அவள் நல்லவளாக இருந்த விவசாரி மூலமாக துர்நடத்தெல்லாம் உண்டாக்கிட்டு விவசாரங்கள்லாம் செஞ்சுட்டு கடைசியில் போய் இன்னும் செத்து போய் இன்னும் காஞ்சிபுரத்தில் மதுரைக்கு போயிட்டு மதுரையிலையும் மறுபிறவை எடுத்து அங்கேயும் விபச்சாரம் செஞ்சு இங்கே அங்கே இந்த விபச்சாரம் செஞ்சதுனால உடலெல்லாம் அழுகி போய் புழு பூத்தெல்லாம் வந்துட்டு உடம்பு அரிச்சல் நடந்து காவிரிக்கு காவிரியில் பிடிச்சி மோட்சம் அடைஞ்சான். அது அப்பேற்பட்டது ஒன்று தேர்ந்த அப்போ அவளை படுத்தினவள் உண்டாக்கினவளுக்கு அம்பையா பிறந்தா, அதுக்கப்புறம் சிகண்டியாக பிறந்தா. இது அடுத்த விஷயம். இந்த அவளை ஈடுபடுத்தினவள். அது அப்புறம் அர்ஜுனன் சுபத்ரா கல்யாணம் பண்ணி காவிரிக்கு போ அப்படின்னார். சுபத்ரா கல்யாணம் துலா காவிரி குடிச்சிட்டு வான்னார். குடிச்சிட்டு போயிட்டான். அடுத்து சந்தனு மகாராஜன் வந்தான். சந்தனு காவிரி வந்தான். யோஜன நந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டான். போதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் துலா காவிரி குளிக்கணுமான்னு நினைக்கப்படாது. பல விருத்தாந்தங்கள் இருக்குது. பல விருத்தாந்தங்களில் அது ஒரு 2 விருத்தாந்தம், இது ஒரு 2. இந்த தவளை மண்டூகம் சர்மம் ஒரு விருத்தாந்தம். இன்னொன்று பன்றி இது எப்படி மோட்சம் அடைஞ்சது அப்படின்ட்டு. இதுகள்லாம் எப்போ ஜன்மங்கள் எடுத்த அவன் கல்யாணம் பண்ண காவலை கொடுத்தா கல்யாணம் ஆகிடும் போல இருக்கு, பொண்ணை இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படி நினச்சா இப்படி அர்ஜுன மாதிரி சந்தனு மாதிரி அப்படின்ட்டு. பாவங்களை தெரிக்கக்கூடிய காவிரி, இந்த என்னென்ன பாவங்கள் செய்கிறியோ ஒரு என்னென்ன தடங்களாக இருக்கணும் அடைய வேண்டிய பலன்களுக்கு காவிரி தீர்த்தத்தில் மூழ்கினால் அந்த பலனாலும் கண்டிப்பாக கிடைக்கின்றது. அதுதான் முக்கியமான விஷயம். அது துலா மாதத்தில் ரொம்ப விசேஷமான விஷயம்.
அடுத்தது வராக சின்ன சுருக்கமாக பார்த்துருவோம். பிரம்மசர்மான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் அவனும் அதே தான் நியமந்தனம் போகிறது. பிராமணர்களுக்கு பெரும்பாலும் நியமந்தனம் இருக்கிறது, வேதம் படிக்கிறது, வேதம் சொல்லிக் கொடுக்கறது, அதான வேலை வாழ்க்கை. அவனுக்கு தினமும் இதே போல தான். இவனை போல நான் இருக்கேன், 10 காலத்தில் போய் நான் இருக்கேன்னு சொல்லி இப்படி சாப்பிடாத பராணம் சாப்பிட்டு தினம் சாப்பிட்டுருக்கு, தவசம் சாப்பிட்டுருக்கு. தவசம் சாப்பிட்றதுங்கிறது ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலாம். அதே தொழிலாக தினம் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்கப்பா, அதுவே பெரிய ஒரு சண்டாளன் மாதிரி ஆகிடும். முகத்திலலாம் தினம் சாப்பிட்டுருக்கேன், இவ்வளோ பணங்கள்லாம் சேர்த்துட்டுருக்கேன், இவ்வளோ தப்பாக பாவங்கள்லாம் செய்யாதுன்ட்டு. அவனுக்கு சுசீலைன்னு ஒரு பொண்டாட்டி மனைவி. அவனை நிறையா ஹிதோபதேசம் பண்ணுற, அப்படி பண்ணாது, எதாவது எதுக்கு பணம்லாம் இப்படி இது சேர்க்கிற பாவமான சாப்பாடுலாம் தினம் சாப்பிட்டுண்டு இந்த பணம் நமக்கு எவ்வளோ நாள் இருக்க போகிறது அப்படிங்கச்ச இல்லை என்ன அப்படி தான் என்ன செய்யுது, பணங்கள்லாம் சம்பாதிக்கணும், நம்ம இப்படி சரியாக வாழ சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி செய்ய இப்போ கொஞ்சம் நல்ல விஷயம் பாரு, கொஞ்சம் நல்லவான சொல்லச்சே. சரி என்ன செய்யணுங்கச்ச, ஒன்று முதல்ல நல்ல வழி அறுத்து 2 அரச மரத்தை நீ நெடு, தினம் அதுக்கு 4 குடம் தண்ணி கொடுத்துட்டு வா குடற்காரில் உட்காந்துட்டு அப்படிங்க சொல்லி. சரி அவள் சொல்கிறா, செஞ்சு தான் பார்க்கலாமேன்ட்டு 2 அரசங்கண்ணை நட்டான் குடத்தங்கரையில். தினம் தண்ணி கொட்டின்னு வந்துட்டுருக்கான். குளத்துல எடுத்து தண்ணி மரங்கள் வளர்ந்து பெருசாக வளர்ந்துருக்கு. அதாவது அவன் சுசலை நல்வழிப்படுத்தப்படுத்த கொஞ்சம் கொஞ்சம் நல்லவன் ஆனான். நல்லவன் ஆச்ச அவனுக்கு இவன் சாக போகிறான் பிரம்மசர்மா. இப்போ அவன் சாப்பாட்டில் சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கச்ச யமபடர்களை அனுப்புகிறான். சுசலை எப்படின்னாக்க, அதாவது தர்மபத்தினி. அவன் எப்படி இருந்தாலும் சரியாக காலை பிடிக்கிறது, வேணுங்கிற சாப்பிட்றது, வேலை சமைச்சு போடுறது, இஷ்டப்பட்டது சமைச்சு கொடுக்கறது, காலை பிடிச்சது, அதாவது நலாயினி மாதிரி வச்சுக்கோங்களேன் சுசீலையே. அதுபோல் நல்ல தர்மபத்தினி. அப்போ யமபடர்கள்லாம் அந்த அழைச்சிட்டு ஒருத்தன், சார் இன்னைக்கு சொல்கிற சுசலை இன்றைக்கி இந்த மோர்க்குழம்பு பண்ணுவான், ராத்திரி சாப்பிட ரொம்ப இன்னும் திவ்யமாக இருக்கும், ராத்திரி பண்ணுவே அப்படிங்கிறான் பிரம்மசர்மா. அவன் என்னன்னாக்கா குசலை சரிங்கிறான். அப்போ யமபடர்களாக அழைச்சின்னு வாசலில் நிற்கிறான். சுசிலியோட பதிவிரதா அக்னி, ஜுவாலா அக்னி அந்த யமபடர்களை கிட்ட நெருங்க விடலை பிரம்மசர்மாட்ட. ஓடி போய் சொல்கிறாப்பா, கிட்ட போன சுசிலியோட பதிவிரதா அக்னி எங்களுக்கு உள்ளே நுழையே விடலை அப்படிங்கச்ச. சித்திரகுப்தா நீ போடா அப்படிங்கிறான். சித்திரகுப்தன் வாசலில் நின்று பார்த்துருங்க. அப்போ தான் பிரம்மசர்மா பார்த்துன்னு இந்த சாப்பாடு சமைச்சோன்னு சிரிக்கிறான் சித்திரகுப்தன். அதான் பதிவிரதா வரல இல்லையா, சித்திரகுப்தன் சிரிக்கிறதோட தெரிஞ்சு போச்சு. யாரோ அது நிற்கிறார் தெரியாது. சித்திர சிரிக்கச்ச, நீ ஏன்ப்பா சிரிக்கிற, யாருங்கச்சே இல்லைம்மா இவனோட இன்றைக்கி ஆயுசு முடிஞ்சு கொடுத்து இவனுக்கு அழிச்சுட்டு போனோம், எம்மோடலாம் உன்னோட அக்னி தாங்க முடியலை இன்னும் அவன் என்ன செஞ்சுட்டானா, சுசேலா அதுக்கு முன்னாடி இவனை சேவிச்சுட்டா போய் சித்திரகுப்தனை. சேவித்த உடனே தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம். அதாவது ஒரு சுமங்கலி ஆனவாள் ஒரு அதிதியோ யார் வயசானவாளையோ சேவிச்சாள்னா தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அது நியதி. சித்திரகுப்தனுக்கு அதான், இப்போ இருக்கிறவாளுக்கு தான், நமக்கும் அதான். நம்மளை யாராவது சேவிச்சா அப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். தீர்க்க சுமங்கலி பவான்ட்டான் அவன். சரி உடனே உடனே அடாடா நம்ம பொண்ணு உயிரை எடுத்துகிட்டு போக வந்திருக்கமே, தீர்க்க சுமங்கலி நீ வார்த்தை கொடுத்த தீர்க்க சுமங்கலின்னு சொல்லியிருக்க, என் பூஷன் நீ உயிரை எடுக்கப்படா அப்படின்னுவா. அவன் சொல்லி, அம்மா நான் என் கையில் ஒன்றும் இல்லை, நான் கொண்டு போகலன்னாக்க என்னோடய வேலையை போய்ட்டு நான் அடுத்த சுத்திரபத்தம் ரெடியாக உட்காந்துருக்கேன் வளர்க்குறதுக்காக காத்துண்டு, அதனால் நான் அழிச்சுட்டு போகிறேன். ஒரு 3 முகூர்த்த நாழிகை இவன் உடம்பை இன்னும் பத்திரமாக பார்த்துக்கோ, நான் உனக்கு யமனகாப்பட்டத்தில் அழிச்சுட்டு போயிட்டு இவன் திருப்பி விட்டு கொண்டு விட்டுறேன் அப்படின்னுவான். இவன் எப்படி நம்புறதுன்னு காமு நான் சித்திரகுப்தன்னா வார்த்தை மாற மாட்டேன்னு ஒன்று அழிச்சுட்டு போகிறேன். சித்திரகுப்தன் இங்கேருந்து போச்சு. உடம்பு பார்த்து காத்து உட்காந்துக்கிற சுசீலை. இவன் நேராக போயிட்டே வச்ச ஒருத்தன் வழியில் மறைக்கிறான் இவனை. பிராமணரே, நீ எனக்கு பணம் கொடுத்துட்டு போ, நீ போன தினம் நீ கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட பணம் செருப்பு வாங்கிட்ட, செருப்புக்கு உங்கள்கிட்ட பணத்தினாலும் நீ செருப்பு அடமானம் வச்சேன், இந்த செருப்பை கபடிகாரம் பண்ணிட்டு எடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்க, பணமும் திருப்பி கொடுக்க, எப்போ கேட்டாலும் செருப்பு இல்லைங்கிற, நான் எப்போ செருப்பு கூட பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். 2 செருப்பு தைக்கிறவன்.
அவன் என்ன சொன்னான், அந்த பரம் வந்து சரி அந்த பரம் அதெல்லாம் முடியாது என்னால், இப்போ செருப்பு எப்போ கொடுத்தது தேஞ்சு போயிருக்கு, காலில் போட்டு போட்டு தேஞ்சு போய் இப்போ நான் செருப்பு எங்கே போவேணும், அதெல்லாம் முடியாது, இந்த செருப்பு கொடு, இல்லாட்டின்னு செருப்புக்கு உண்டான விலை சித்திரகுப்தி சொல்லுவான், உனக்கு செருப்புக்கு உண்டான பலனையும் பணமும் நான் கொடுத்துட்றேன், வேறு செருப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, இது என்கிட்ட கடன் பட்டிருக்கேன், ஏமாத்திருக்கேன், இந்த பிராமணன் இவன் தான் கொடுக்கணும் எனக்கு அப்படின்ட்டு கேட்கச்சா. இந்த பிராமணன் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் செருப்புக்கு நான் எங்கே போகச்சே, இல்லை எனக்கு தோல் கொடு, இந்த செருப்புக்கு உண்டான எந்த தோலால் செருப்பு தைப்பேனோ அந்த தோலை எனக்கு கொடு அப்படிங்கிறான். இந்த அப்போ என்ன செய்யலாம், 2 இளைஞன் வரா, 2 பேர் வந்துட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனை என்ன சொல்லிச்சு, தோல் தானே வேணும்ன்ட்டு 2 பேர் என்ன செய்யணும், வாழை எடுத்துட்டு தொடையில் இருக்க தோலை சீவி கொடுக்குறான் அவனுக்கு. 2 பேர் 2 அசந்து பேர் நான் சித்திரகுப்தன், ஏன்ப்பா இவனும் மகா பாவி, இவனை அழிச்சுட்டு போயின்னு இருக்கேன் தண்டனைக்காக, தண்டனை தப்பிச்சுடுவான்னு வச்சுக்கோ, அழிச்சுட்டு போகிறேன் யமலோகப்பட்டினத்துக்கு, இவருக்கு அவனை பார்க்காம நீங்கள் என்னவாடா அந்த தோலை உரிச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கச்சே. ஒன்றும் இல்லை சுவாமி, அடியனுக்கு இவன் நாங்கள் இருவரும் இவன் ஒரு சமயத்தில் அரசமரம் ஒய்ஃபோட சொன்ன ஆம்படையாக சொன்னால் குளத்தங்கரையில் வந்து 2 அரசமரத்துக்கு என்ன விழுன்ட்டு அந்த அரசமரம் நாங்கள் பெரியவராக இருக்கின்றோம், இவரும் தண்ணியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தார், அதோட நன்றி கடன் இவன் கடன் பட்டிருக்குச்சே, நான் இவருக்கு காப்பாற்றணுங்கிறத நாங்கள் எங்கள் தோலை உரிச்சு மரத்தோட தோலை உரிச்சு கொடுத்துருக்கோம். இவன் நாளைக்கு நீங்கள் வந்தாலோ இந்த பிராமணன் திரும்பி யமலோகத்தில் வந்து பார்த்தாலோ அந்த 2 மரங்கள்லேயும் தோல் பிஞ்சு கிழிச்சிருக்கும் அப்படின்னா. அப்போ தான் அடாட தானம் சின்ன மரம் வளர்த்தோம், அதுக்கே இவ்வளோ பெருமையா அப்படின்னு நினச்சிட்டு போகிறான் சித்திரகுப்தன். போச்சு எமன்ட்ட பயிற்சின்னு போகிறேன், கெக்கரை பக்கனே வந்து பேசுறதுக்கு அதை உட்காந்துட்டு அங்கே வந்து என்ன சுசையில் எம்மண்டாட்டினா சும்மா செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துட்டுருக்காத அப்படின்னு யமஸ்துதின்னு ஒன்று ஸ்லோகம் அதை சொல்லிக் கொடுக்குறான், அதை சொல்ல உண்டேன்ட்டு சொன்ன உடனே இது மாதிரி பார்த்துட்டு எவன்கிட்ட பயிற்சி பண்ணோன்னே அவன்கிட்ட சொன்ன கதைகள்லாம் சொன்ன சுசைலோட தர்மபத்தினி தீர்க்க சுமங்கலி பாவை எல்லாம் கொடுத்தேன் அப்படின்ட்டு. சரி இப்போ கொஞ்ச நேரம் அங்கே வச்சுட்டு அப்புறம் இம்லோகத்தில் அழிச்சுட்டு போயிடுறான். அவனை இதில் வந்து பேடுறது அங்கே உட்காந்துட்டுருக்கான், வந்து உயரில் இப்போ தூக்கின மாதிரி எழுந்துட்டுறான் அங்கே படுத்துட்டு உடம்புலேருந்து. அப்புறம் கொஞ்ச நாள் சுசையில் செத்து போயிடுறான். சுசையில் செத்து போனதுக்கப்புறம் இவனுக்கு மறுபடியும் பழைய கூட்டி கதை தரடிங்கிற மாதிரி பழைய கெட்ட பழக்கங்கள்லாம் நிமந்தனம் போகிறது, பொருத்தம் அபகரிக்கிறது, இப்படி எல்லாம் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கச்ச அடாவடித்தனமாக செஞ்சுட்டு இருக்கான். அவன் என்ன அப்படின்னாக்க அப்போ அவருக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு சமயத்தில் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னாக்க அவன் பல நரகங்களை அனுபவித்ததுக்கு அப்புறம் 5 ஜென்மங்கள் துலுக்கனாக பிறந்தானான். அவனுக்கு அதாவது அவனுக்கு நரகானம் அடித்து முடிஞ்சான், அடுத்த ஜென்மம் உண்டாகாமல் நரகம் முடிஞ்சு போயிடுத்து, யூ ஹேவ் டு கம் பேக். 5 ஜென்மம் துலுக்கனாக பிறந்தானான். பிறகு ஒட்டடையாக பிறந்தானான், ஒட்டை சிவிங்கி இல்லை. அடுத்தது ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு திவ்ய தேசத்தில் வந்து முள்ளம்பன்றியா மலம் தின்னும், அதாவது இது மலம் தின்னும் பன்றியாக கோரை பற்களுடன், இந்த கோரை பற்களால் மூக்கெல்லாம் கோரை கீழே புந்து அடித்து பூமியை தோன்றது இவருதுன்ட்டு வர்றவாளெல்லாம் பார்த்து ஓடுறது, துரத்துறது, ஆள் முட்டுறது, தள்ளுறது, கடிக்கிறது, அப்படி இம்சை பண்ணிட்டுருக்கே எல்லாரையும் மதம் பிடித்து சுற்றின்றது. அந்த இது குரு 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 சத்தம் போண்டு வராகம். இப்போ முள்ளம்பன்றி விருத்தாஜத்தில் பத்மஹர்பன்னு ஒரு பிராமணர் இருக்கான். வேதம் படித்தான். ஒரு நாள் என்ன செய்ய, அன்னைக்கு பிராமணர்லாம் அழைச்சிட்டு போய் துலா காவிரி குளிக்கலாம் வாங்கோ அப்படிங்கச்சே. துலா காவேரி வந்து போயிட்டான். துலா காவேரி போன உடனே துரத்துறது முள்ளம்பன்றி இவங்க அத்தனை பேரையும். 10 பேர் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் ஓடின்னு இருக்கான். இவன் வடக்கு போனவாள்லாம் விட்டு தெற்கு போனவனை துரத்தின்னு வந்துருக்கு இவனை பார்த்து. இப்போ தெற்கு வந்துருக்கச்சே ஒரு ராத்திரியில் வழி தெரியாமல் தெரிஞ்சுன்னு இருக்கான். அவனை காவிரி ஓடி 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 காவிரி தீர்த்தத்துக்கு வந்துட்டான். அவன்
முள்ளம்பன்றி விடலை, துரத்துட்டே வந்துருக்கு இவனை. துரத்துட்டு என்ன செஞ்சுட்டான், நேராக காவிரி டபாலும் குதிச்சுட்டான். இந்த முள்ளம்பன்றி என்ன செய்கிறது, புர் அங்கங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, தேடி தேடி பார்த்துருங்க அங்கங்கன்ட்டு. அப்போ இந்த காவிரியில் ஒரு தாசி குளிச்சுட்டு இருந்தா. குளிச்சுட்டு தலையை கரையில் இருந்துன்னு தலையை தொட்டி, கரையில் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தலையை துண்டால் தொட்டின்னு இருந்தா. அப்படி டவலால் அது மாதிரி எல்லாம் ஒரு தலைமயிரில் இருக்கிற ஒரு துளியான காவிரி தீர்த்தமானது இந்த முள்ளம்பன்றி மேலே பட்டுடுது. இந்த முள்ளம்பன்றி மேலே பட்ட காவிரி தீர்த்தம் அது மேல் பட அந்த இது பன்றியானது தீர்த்தத்தின் காவிரி தீர்த்தத்தின் ஒரு துளி மகிமையால் தம் பன்றியுருவம் நீங்கி திவ்ய புருஷனாக விமானத்தில் ஏறி போச்சான். அதாவது பர்மகர்பன் அங்கே இது பார்த்தான். தண்ணீர் எழுந்து பார்க்கச்ச காவிரி தீர்த்தம் இவ்வளோ மகிமை இருக்கான்ட்டு அந்த கரையில் உட்காந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு துலா காவிரியின் மகிமைகளை பற்றி பிரவச்சனம் செஞ்சான். இன்றைக்கே அரங்கனை கண்டோம், களிப்புற்றோம், அனுபவித்தோம். மண்டூகம், தவளை, சர்ப்பம், வராகம், துலா காவிரியின் மகிமையில் துலா காவிரி தீர்த்த மட்டத்தில் என்னென்ன மகிமையடைந்து பார்த்தோம். நாளை துலா காவிரியில் குளிப்பதால் என்னென்ன பலன்கள், அங்கே என்னென்ன தானங்கள் செய்ய வேண்டும் என்பதை பார்த்து நாளை பூர்த்தி செய்து விடுவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆசாரிய திருவடிகளே சரணம். அடியே காரப்பங்காடு இளங்காடு சீனிவாச ராமானுஜதாசன்.